ஜெய் குருதேவ். ஹாப்பியா ஜோரா இருக்கீங்க. அந்த செந்தாமரை போல் இருக்கும் எல்லாருமே. குட். Sleep for the knowledge part of it. அற்புதமான இன்னொரு ஞானம். வான்மீகர் என்ற மிகப்பெரிய சித்தர். அவர் ரொம்பவே குறைச்சலா பாடியிருக்காரு. ஆனா டைரக்ட் இம்பாக்ட் ஆன் தி சாதனா. எப்பவுமே நம்ம சொல்றச்ச முதல்ல கர்ம யோகம், அப்புறமா பக்தி யோகம், அப்புறம் தான் ஞான யோகம். யோக மார்க்கங்கள் பலவிதமா பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுல இவருடைய சைவ சித்தாந்தத்துல பார்த்தோம்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 முறை சொல்லுவாங்க. எப்பவுமே சைவ சித்தாந்தத்துல பதி, பசு, பாசம். பதி என்றால் சிவபெருமான் அல்லது அது ஹையஸ்ட். பசு என்பது ஜீவாத்மாக்கள். பாசம் என்பது பந்தம். ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் சேர்ந்தது தான் பாசம். அதுபோல சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோம்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதை பத்தி அவர் என்ன பாடுறாருன்னு அதுதான் மெல்ல அவர் அப்படியே லிங்க் பண்ணுவார் பிராணாயாமாவோட. இங்கதான் மறுபடியும் நம்ம குருஜி நிக்கிறார். குருஜி வராத இடமே இல்லை, எங்கும் பரிபூரணமா நிறைஞ்சிருக்கார். அதனால ஒவ்வொரு பாடலையும் எடுத்துட்டு படிக்கிறச்சியும் அப்படிதான் அங்கதான் அவர் நிக்கிறார். குருஜி கிட்டதான் அவர் நிக்க வேண்டியிருக்கு. அவர் பாதத்தெல்லாம் பணிய வேண்டும். பாருங்க, நம்ம செய்யற பிராணாயாமோட அழகா வருது பாருங்க. அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம், பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம், பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம், மரிந்துடலில் புகுகின்ற பிராணவாயு, மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, சிறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோம் சித்தன், சிவா சிவா அவனவன் என்று உரைக்கலாமே. அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். கடவுள் எங்கேயோ வானத்துல உட்கார்ந்து, குருஜி சொல்லுவார், கடவுள் எங்கேயோ மேல உட்கார்ந்து நீ செய்யறது ரைட்டு தப்பு, இந்த பாரு கோயில வச்சிருக்கிறேன். நமக்குள்ளதான் கடவுள் இருக்க. அதை உணர்ந்து அறிந்தவர்கள் தான் நம்முடைய அற்புதமான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள். நமது பரந்த ஆலமரம், ஆலமரத்தில் எல்லா உயிர்களுக்கும் இடம் உண்டு. ஒரு பக்கம் இருந்து போ, எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கியது தான் சனாதன தர்மம். பிரிச்சு பார்க்கல, நீ சரி நான் சரி, நீ வேற நான் வேறன்னு சொல்லவே கிடையாது. எல்லாமே ஒரு அற்புதமா, the best of everything, it always accommodates. That's the great சனாதன தர்மா. இப்ப பார்க்கலாம். அறிந்து சரிகை மார்க்கம். முதல்ல சரிகை மார்க்கம்னா என்னன்னா தொண்டு செய்தல். உடலாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் பிற உயிர்களுக்கு தொண்டு செய்தல் தான் சரிகை மார்க்கம். அதுல பார்த்தோம்னா சரிகையில் சரிகை, சரிகையில் கிரியை, சரிகையில் யோகம், சரிகையில் ஞானம் 4 பார்ட். அது வேண்டாம், நான் அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சரிகையில் சரிகை, சரிகைனா தொண்டு செய்தல். அது போல அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம். நம்ம நல்ல மூச்சை இழுக்கிறோமே, அதுதான் இந்த உடலுக்கு நீ செய்யும் தொண்டு. கூடவே வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம குருஜி சொல்றாரு, எவரி இன்கமிங் பிரெத் எனர்ஜைசஸ் யுவர் சிஸ்டம். மடையா, உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கிட்டல, டேக் டீப் பிரெத். அது நான் சொல்லல, குருஜி சொல்லுவார், வால்மீகியோட சொல்றார். அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பமே கிரிகை மார்க்கம். கும்பகம் என்ன? பக்தி யோகம். உனக்குள் நீ உன்னுடைய ஆன்மாவை லயித்து உனக்குள் இருக்கும் இறைவனுடன் ஒன்றுபட்டு ரசித்து ருசித்து ஒன்றுபடுதல் பக்தி மார்க்கம். நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமேன்றது பக்தி. அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம். ஹோல்ட் த பிரெத்ங்கிறப்ப சுகமா நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சுகத்தோட ஒன்றி இருக்கும். எவ்வளவு அழகா குருஜி அந்த பிராணாயாமம் எனக்கு விளக்கிறார் பாருங்க. அப்புறம் பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம். when you slowly breathe out, it gives you the total relaxation. உனக்குள்ள நிம்மதிய சுகத்தை உணர்ற, ரிலாக்ஸேஷன் உணர்ற. பிரிந்து வரும் ரேச்சகமே, ரேச்சகம்னு வெளியே விடுற மூச்சு, ரேச்சகமே யோக மார்க்கம். யோக மார்க்கம் என்பது அஷ்டாங்க யோகத்தை உள்ளடக்கியது.
முடிவில் அது சமாதி நிலையை கொடுக்கக்கூடியது. இங்க குறிப்பிட்டது சமாதி. சமாதி என்ன? சம ஆதி. நீயா இருக்கிறது. மூச்சு எல்லாம் விட்டுட்டு ஹோல்ட் த பிரெத் சொல்றோமோ இல்லையோ, அப்ப என்ன பண்றோம்? யூ ஆர் எம்டி. யூ ஆர் ஆல் பை யுவர் செல்ஃப். தேர் இஸ் நோ பாடி, தேர் இஸ் நோ மைண்ட், தேர் இஸ் நோ ஹார்ட் ஆர் எமோஷன்ஸ். யூ ஆர். ஒன்ஸ் அகைன் யூ பிரீத். பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம். இந்த பிராணாயாமாவை ஒழுங்கு மரியாதையா சரியை கிரியை யோகம் மூன்றும் அடங்கியதுதான் ஞான மார்க்கம். இதை மூணுத்தையுமே ருசிச்சு நிற்பணும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 8 டைம், செகண்ட் ஸ்டேஜ் 8 டைம், தேர்ட் ஸ்டேஜ் 8 டைம் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இருப்பீங்க, திம்முன்னு இருப்பீங்க, லயிச்சு போயிருப்பீங்க, பிரமிச்சு போயிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சுகம். அங்க மனம் என்பதே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், the mind comes like a bird perching on the branch. கம்முன்னு அப்படியே உடங்கிடும். அதுதான் அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம், பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம், பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம். பிசகாமல்ங்கிறது அண்டர்லைன் பண்ணணும். இன்னைக்கு டயர்டா இருக்குது, நாளைக்கு பாத்துக்கலாம். நேற்றுக்கு லேட்டா தூங்கினேன், நாளைக்கு கிரியா பண்ணலாம். இன்னைக்கு நேற்று நிறைய சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு மூச்சு எடுக்கல, நாளைக்கு பார்க்கலாம். அது நோ காம்ப்ரமைஸ். இதோ நமக்கு குருஜி சைடாப்பான்னு சொல்லுவேன். ஏய், நம்ம உருப்படத்தை நம்ம வழியே பார்க்கணும். அது நான் சொல்ல, வான்மீகர் அப்போ நெத்தியடி அடித்தார். இவர் 12ஆம் நூற்றாண்டு சேர்த்த சித்தர். பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம். அது அடுத்து என்ன? மறிந்து உடலில் புகுகின்ற பிராணாயாவோ. நான் ஏன்டா இது சொல்றேன்னு, மறிந்து உடலில் மறிந்துன்னு வழி நடத்தி உடலில் புகுகின்ற பிராணவாயு. நீ வெறும் மூச்சு எடுக்கல, அந்த மூச்சுல பிராண சக்தி இருக்குடா, அதை புரிஞ்சுக்கோ. மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு. சிவமும் சக்தியும் லிங்க ரூபமாக உனக்குள் ஜீவனாக துடித்து கொண்டிருக்கிறது. அந்த வீடு தான் உன்னுடைய உடம்பு. அந்த உடம்பு ஒழுங்கா இருக்கணும்னா பிராணவாயு முக்கியம். பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம், மறிந்துடலில் புகுகின்ற பிராணவாயு, மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சிறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோம் சித்தன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் என்ன, அதற்கு காரணம் இதற்குள் இருக்கிறத உங்களுக்குள்ளயும் இருக்கு. நீங்கள் சித்தராகலாம். இதுதான் வழி. சிவா சிவா அவன் என்று உரைக்கலாமே. அப்ப நீதான் சிவம், நீதான் சிவம், நான் தான் சிவம். யார் சிவம்? நீ, நான் சிவம். வாழ்வே தவம், அன்பே சிவம். இல்லையா? அது ரொம்ப அழகான ஒரு பாடல். இதுல சரிகை என்பது பலவிதமான தொண்டுகள். குருஜி சொல்ற மாதிரி சேவா. அது எண்ணங்களால் இருக்கலாம், உடலால் இருக்கலாம், மனத்தால் இருக்கலாம். இதற்கு அற்புதமான உதாரணமாக திகழ்ந்தவர் சைவ சித்தாந்தத்துல கோட்பை எடுத்துக்காட்டா இருக்கிறவர் திருநாவுக்கரசர் பெருமான், அப்பர் பெருமான். உழவார தொண்டு. அவர் எப்பவுமே அந்த ஒரு புல் வெட்டி புல் செதுக்கியும் அவர் எல்லா கோயில்களையும் போவார். எங்கெல்லாம் புல்லு எல்லாம் இருக்கும், எல்லாம் செதுக்கி ஓரமா செய்வார். உழவாரப்படை. அவரை வாழ்நாள் முழுக்க இதுதான் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் அவருக்கு கைலாய முக்தியை கொடுத்தது. ஆக சரியை மார்க்கத்திற்கு அற்புதமான உதாரணம் திருநாவுக்கரசர். இது சைவ சித்தாந்தத்துல 4 குறவர்கள். நான் குறவர்னா தலைவர்கள், ஆசிரியர்கள். நீ குறவர்னோட குறவருக்கு போயிடாது. குறவர் மெல்லினரா சின்னரா, அந்த குறவர். சைவ சைவ குறவர்கள் 4 வருகிறதுல அப்பர் பெருமான் தான் ரொம்ப ஓல்டு பர்சன் அண்ட் வெரி சீனியர் மோஸ்ட் சிட்டிசன் அந்த காலத்துல. அடுத்தது கிரியை. கிரியை என்பது பக்தி யோகம். பக்தி பூஜைகள் புரஸ்காரங்கள் தவறாமல் செய்வது, அந்த விதிமுறைகளுடன் செய்யக்கூடியது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஞான சம்பந்தர். அந்த தாளம் தான் அவர். அந்த தாளம் குருஜி சொல்ற மாதிரி தாளம் போட்டுட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு நியம நிஷ்டனை, அதுதான் நியம நிஷ்டங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன தினம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், எல்லா கோயில்களையும் வழி நடத்தி, எப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்துல உங்களுக்கு ராமானுஜர் இருந்தாரோ அது போல ஞான சம்பந்தர் பல கோயில்களுக்கு சென்று சிறு வயதில் இருந்து எல்லா கோயில்களிலும் பூஜை விதிமுறைகள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்தவர் திருஞான சம்பந்தர். சோ கிரியைக்கு மிக அற்புதமான எடுத்துக்காட்டாக இருப்பவர் திருஞான சம்பந்தர். அதுக்கு அடுத்தது யோக மார்க்கம். யோக மார்க்கம் என்பது நம்முடைய ஆழ்ந்த சமாதி நிலையில்
சிவனோடு கலந்து மேற்கொண்டு அந்த நிலையிலேயே இருப்பது தான் யோக மார்க்கம். இதற்கு மிக முக்கியமான உதாரணம் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்னை அடிமை கொண்டவா அப்படி. சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் முற்பிறவியிலேயே அந்த ஞானத்தை அடைந்தவர். பிற்பாடு எஞ்சிய ஒரு கர்மங்களை தீர்ப்பதற்காக சுந்தரமூர்த்தி என்ற மிக அழகான பேர சுந்தரம், அவ்வளவு அழகா இருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் கல்யாணம் பண்றப்ப எனக்கு ஆட்பட்டவன் நீ ஏன் அடிமை பார், உன் தாத்தா எழுதி கொடுத்திருக்கிறார் அடிமை ஓலை, வழி வழிய சிவத்தொண்டு செய்து நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் எழுதி கொடுத்திருக்கார். நீ யார் என்ன கூப்பிடுறதுக்கு, நான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் பார், ஐ எம் வெல் பில்ட், ஜோரா இப்பதான் பொண்டாட்டி கையை பிடிக்க போறேன், இப்ப நிறுத்தியடா போடா கிழவா தூரம் போன்னு திட்டுவேன். சுந்தரமூர்த்தி, நீ எனக்கு அடிமை, என் பின்னாடி வா. அங்க அரசர்கள் நீதிமன்றங்கள்லாம் பார்ப்பாங்க, ஆமாப்பா நிஜம்தான், இது உங்க தாத்தா கையெழுத்து தான், அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, நீ அடிமை தான்ப்பா, நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சுந்தரமூர்த்தி குதிரைகிட்டு வருது, இந்த கிழவன் என்ன போய் அடிமைங்கிற குத்து குத்துறா என்ன. அவரெல்லாம் காலையில வாங்க மாட்டான், நேரா கோயிலுக்குள்ள போவார். கோயிலுக்குள்ள ஒரு பெண்ணடி போனப்ப அவர் மூலவர் அது கர்ப்பகிரகத்தை மறைஞ்சிடுவார். அப்ப சுந்தரமூர்த்தி, சுந்தரா என்னை உனக்கு தெரியவில்லையான்றத நம்ம பார்த்திருக்கோம். சித்தம் இல்லாம எனக்கு சிவமையான அற்புதமான திருவிளையாடல் படத்துல திருவருட்செல்வம் அந்த படத்துல இங்க பார்க்கிறோம். அதுக்கு ஆக யோகத்தில் நின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆக யோக மார்க்கத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சுந்தரமூர்த்தி நாயனார். அடுத்தது ஞானம். இவை அனைத்துமே ஒருங்கிணைந்து கம்பெண்டியம் அவருக்கு மாணிக்க வாசக பெறுவார். அவர் சரியை மார்க்கம் பண்ணியிருக்கிறார், கிரியை மார்க்கம் பண்ணியிருக்கிறார், யோக மார்க்கம் பண்ணி கடைசியில அற்புதமாக நம்முடைய திருவண்ணாமலையில் ஆதி அண்ணாமலை கிரிவல பாதையில் திருவெம்பாவை என்ற அற்புதமான ஒரு பாடலை நமக்கு கொடுத்தவர். இன்னைக்கா இருக்கு மாணிக்க வாசக பெருமான் திருவெம்பாவை அருளிய இடம்னு ஒரு குட்டியுண்டு கோயில் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. ஆக இதுல திருமந்திரத்துல இவன் 4 சேர்த்து சொல்றாங்க. என்னது? சரிகையில் சதாசிவன் சடவடிவாய் நிற்பான், கிரியையிலே மந்திரத்தின் மறைபொருளாய் மறல்வான், யோகத்தில் உள்வொளியாய் நிற்பான், ஞானத்திலே தானாகி இரண்டறவே கலப்பான். திருமலர் ரொம்ப அழகா சொல்வார். இந்த 4 உள்ளடக்கி, இவர் தனித்தனியா சொன்ன 4 உள்ளடக்கி, சரிகையில் சதாசிவன் சடவடிவாய் நிற்பான். இந்த பரு உடலில் நீங்க அற்புதமான சேவைகள் செய்ய செய்ய நீங்கள் தான் சதாசிவன். கிரியையிலே மந்திரத்தின் மறைபொருளாய் நிற்பான். நீ உனக்குள்ள யோக ஜம்முன்னு சுதர்ஷ்ட கிரியா பண்ண 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 you feel the vibrations, you are the vibration is nothing but the energy. E is equal to mc square, that's it. அது ரொம்ப அழகா. கிரியைகளே மந்திரத்தின் மந்திரம்னா வைப்ரேஷன், மறைபொருளாய் மலர்வான், யோகத்திலே உள்வழியாய் நிற்பான். உனக்குள்ள சமாதி நிலையில் இருக்கச்ச உனக்குள்ள இந்த ஒளி வடிவாக அவன் இருக்கிறான். ஞானத்திலே தானாகி இரண்டறவே கலப்பான். அங்க டியூவாலிட்டியிலும் இருப்பார், உனக்குள்ளயும் இருப்பார். தானாகி தனக்குள் அனைத்தையும் அடக்கி எல்லோருக்குள்ளும் இருப்பவன் தான் இறைவன். கண்டெய்னிங் எவரிதிங் அண்ட் பீயிங் கண்டெய்ன்ட் இன் எவரிதிங். இது திருமந்திரம். என்ன அழகாக எல்லா ஞானிகளுமே சொன்னது இதுதான். அதனால வாட்மை விடவே விடாதீங்க. உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க. எல்லாருக்குள்ள ஒரு மலர்ச்சியை உண்டுவாங்க. யாரையும் சுருங்க வைக்காதீங்க. என் எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் எந்த ஒரு உயிரையுமே சுருங்க வைக்காதீங்க. அப்படி நிலை ஏற்பட்டால் அங்கிருந்து விலகிடு. ஏனென்றால் கர்மவினை பற்றி தொடரும். மறக்காதீங்க. அத்தமும் வாழ்வும் மகத்துமட்டே, விழி எம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமையில் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாபங்களே. அந்த கர்மவினை போகணும்னு இந்த சரியை மார்க்கம் ரொம்ப 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 முக்கியமானது. ஆக தொண்டு செய்யுங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க. அதுதான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்கு. அடுத்தது கிரியை. அற்புதமா ஜம்முன எல்லாருக்கும் பூஜை பண்ணுங்க, யோகா பிராணாயாமம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் யோக மார்க்கம். சிவனேன்னு ஒரு 1/2 மணி நேரம் பால்கனிலேயே எங்க கையை ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து வானத்தை பாருங்க, வெட்டு வெளியே பாருங்க, முடிஞ்ச பீச்சுக்கு பாருங்க. அப்படி அந்த 5 பூதங்கள்ல எதனா ஒன்றோட ஈடுபட்டிருங்க. உங்களுக்குள்ள அது 2.5 கலங்க. இது 3 மாத்தி 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 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
நீங்களே தானாகி இரண்டறவே கலப்பான்ட்டு நான் சொல்லல, மிகப்பெரிய திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்க வான்மீக சித்தரும் சொல்லி இருக்கிறார். இன்னொரு சொல்லி, அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம், பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம், பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம், மறிந்துடலில் புகுகின்ற பிராணவாயு, மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, சிறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன், சிவா சிவா அவன் அவன் என்று உரைக்கலாமே. அற்புதமான பாடல். இது என்னைக்கு மறக்காதீங்க. நாம தான் சிவன், கடவுள் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கடவுளை வெளிக்கொண்டிருந்தது இந்த மனித பிறவி. மனித பிறவியில் மட்டும்தான் இது வரும், வேற யாருக்குமே கிடைக்காது. அது மட்டும் மறக்காதுங்க. அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தில் இருந்து எல்லாருமே சொல்றோம். இந்த மானிட பிறவியில் நம்ம அற்புதமா உணர்ந்து நம்ம குருஜி காட்டி வழியில நடந்து நாம ஒன்றிருக்கிறோம். புரியுதா? லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Have a nice day.